நிறைய பேர் என்னை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பாடுறதில்ல அப்படி. எனக்கு டக்குன்னு அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியல வசந்த். பிகாஸ் நான் பாடுறதை விடலை. எனக்கும் கூப்பிட்டு வந்து பாடுங்க, இல்லை சொன்னா தான் நான் போய் பாட முடியும் இல்லையா. இப்போ வந்து தயவு செஞ்சு எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு சுச்சுவேஷனில் நான் இல்லை. ஓரளவுக்கு ஸ்ரீலேகா பார்த்த சாரதின்ற ஒரு கடவுளோட அனுகிரகத்தில் எல்லாருக்கும் தெரியுது. நான் புது மியூசிக் டைரக்டர்ஸை மீட் பண்ணும்போது, இப்போது ஜிவிலேருந்து அனிருத்லேருந்து எல்லாருமே நான் மீட் பண்ணும்போதோ பேசும்போதோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நான் பாடணும், மறுபடியும் ட்ரெண்டில் வந்து என்னுடைய சாங்ஸ்லாம் வரணும் அப்படிங்கிறதே ஆசை. அந்த ஆசையில் தான் நான் இன்னமும் இருக்கேன். அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம். உங்களோட ஒரு ஆசையை போய் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களே, உங்களோட மியூசிக்கில் நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வகையான ஒரு சான்ஸ் கேட்குற மாதிரி தான் மேம். அது நம்ம திரும்ப போய் நம்ம கேட்கும்போது அது எப்படி மேம் இருக்கும் உங்களோட மனநிலை? கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹர்ட்டிங்காகவும் இருக்குது சம்டைம்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒரு 20-22 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வாய்ப்பை தேடி நம்ம அலையணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்னன்னா, இப்போ பிகினிங்லேருந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஐ எம் அ வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன். எனக்கு வந்து ஸ்பெஷலி சாய்பாபாவோட ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா நிறைய எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், டிப்ரெஷன்ஸ் அதெல்லாம் வந்தது. when I lost lot of opportunities in singing, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் ரொம்ப லோ ஆகிட்டேன். அப்போது நான் நிறைய பாபாவுடைய பிரார்த்தனைகள், நிறைய அவருடைய பூஜைகள், நிறைய அவருடைய டெம்பிள்ஸ் போக ஆரம்பித்தேன். முருகன் எனக்கு ரொம்ப கை கொடுத்த ஒரு கடவுள்.